Welcome, I'm Dr. Niranjani, gynecologist from Kunil Women's Clinic, West Mambalam. Safety is our priority. So, in the pandemic situation, in the COVID-19 காலகட்டத்தில் pregnant mothers வந்து என்ன precautions எடுத்துக்கணுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டிலே இருந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியில் போகிறதா இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன்ஸில் போகிறதா இருந்தாலும் மாஸ்க்கு சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் போடும்போது நோஸ் அண்ட் மவுத் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் விசிட்ஸை. ஸோ அன்னெசரியாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் அண்ட் வெளியில் போய் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ COVID-19 ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வருது. பட் அப்படியே COVID-19 ப்ரெக்னென்சியில் வந்தால் கூட மதர்லேருந்து குழந்தைக்கு போகிற டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப கம்மி தான் இது வரைக்கும் வந்த ரிசர்ச் படி. ஸோ நம்ம இப்போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா, COVID-19 இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மதர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷனில் COVID-19 வேக்சின் போட்டுக்க கூடாதுன்றது தான் இப்போ ரிசர்ச் படி. ஸோ அதனால் ப்ரெக்னென்சி டைமில் இந்த வேக்சினேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் லாக்டேஷன் டைம்லேயும் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரெக்னென்சியில் டயட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக கேட்குற கேள்வி. ஸோ டயட்டு பொறுத்த வரைக்கும் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கோங்க. அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட்னா கீரை, காய்கறிகள், அந்த கலர்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கேரட், பீட்ரூட், இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலர்டு, இந்த மாதிரி கேபேஜ் அண்ட் பூசணிக்காய், இந்த மாதிரியான கலர்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் டயட் ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது அது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு வரதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தண்ணி நிறைய குடிங்க. வாட்டர் வந்து தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த சம்மர் காலம், ஸோ அதனால் தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறதா இருந்தால் டீஹைட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் தண்ணி 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். இளநீ, கோகோனட் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ரொம்ப எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் டீஹைட்ரேஷன், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்லாம் வரதை தவிர்க்கலாம். ஸோ அதனால் டயட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எடுத்துக்கலான்றதை சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டண்ட். அண்ட் ப்ரெக்னென்சி விசிட்ஸ் டு த ஹாஸ்பிட்டல் ஆர் டாக்டர் எப்போ போகணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே பண்ணுறதுக்கு டாக்டர் போய் பார்க்கணும், ஸ்கேன் பண்ணுறது, அவங்க சொல்கிற இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் தேவை, நம்மளோட ப்ரெக்னென்சியில் என்னென்ன தேவைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கணும். அண்டு அதுக்கப்புறம் முக்கியமான வந்து 12 வாரத்தில் செக்கப் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 20 வாரத்தில் செக்கப் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து 32 வீக்ஸ் அண்ட் 38 வீக்ஸ். உங்களுக்கு எந்த சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னா இந்த முக்கியமான விசிட்ஸ் போனால் மட்டுமே போதும். டெலிவரிக்கு போனால் போதும். ஸோ டெலிவரிக்கு போகும்போது நீங்கள் ரெகுலராக செக்கப் பண்ணிகிட்ருக்கிற டாக்டர்கிட்டயே போய் டெலிவரி பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ புதுசாக ஒரு இடத்துல போய் திருப்பி திடீர்னு போகிறதுக்கு ரொட்டீனாக பார்த்துக்கிற டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப சேஃப் இந்த டைமில். அண்ட் டெலிவரிக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுன்றதும் இம்பார்ட்டண்ட். கூட வர அட்டெண்டர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்பர் ஆஃப் பீப்புள் கான்டாக்ட் இருக்கிறது கம்மியாக இருக்கிற கான்டாக்ட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். உங்களோட சேஃப்டிக்கும் உங்களோட குழந்தையோட சேஃப்டிக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இல்லை எந்த ஃபுட்ஸ் கம்மியாக எடுத்துக்கணுன்றதும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ரெக்னென்சியில். ஸோ மதர் வந்து எப்பயுமே கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ் சொல்லுவோம், எப்பயுமே நிறைய சாப்பிட்ணுன்ற இது வந்து டெண்டன்சி வந்து ப்ரெக்னென்சியில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் வந்து பிளெயின் சுகர்ஸ், நிறைய ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் தான். ஸோ இருந்தாலும் கார்போஹைட்ரேட்ஸ் எப்பயுமே பிரித்து எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 3 இல்லை 4 வேளையாக பிரித்து எடுத்துக்கிட்டால் நல்லது. ஒரேடியாக நிறைய சாப்பிடும் போது சுகர்ஸ், டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி இஸ் மோர் காமன்.
ஸோ அதனால அது வந்து உங்கள் குழந்தைக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆஃப்டர் டெலிவரி வந்து பேபி வந்து மூச்சு திணறல் இருக்கிறதுக்கோ இல்லை பேபிக்கு ஃப்யூச்சரில் சுகர் வர்றதுக்கோ சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால பிளெயின் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரெக்னென்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ. ஸோ அந்த ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில் சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். ஸோ ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக் போய் விசிட் பண்ண போகிறீங்கன்னா கூட ஒரு ப்ரியர் அப்பாயின்மெண்ட்டோடு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா க்ரௌடிங் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எக்ஸசைஸ் ப்ரெக்னென்சி பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற மதர்ஸ்லாம் வந்து ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால உட்காந்த இடத்துலையே ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எந்திரிச்சு நடக்கிறதோ ஒரு எக்ஸசைஸோ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வாக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சுச்சுவேஷனில் வெளியில் போய் வாக் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட டெரஸில் உங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு வாக் பண்ணுங்கள். ஒரு 8 மாதிரி வாக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் உங்களோட ப்ரெக்னென்சி கண்டினியூஸ் பீரியட்லேயும் ரொம்ப நல்லது. டெலிவரியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டிலே எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, ஒரு நார்மல் மெடிடேஷன், அது இந்த சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் உங்களோட பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, குழந்தை வந்து நல்லா ஃபேராக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஜெனட்டிக் என்னவோ அதை பற்றி தான் குழந்தைக்கும் வரும், அதே மாதிரி தான். ஸோ அதனால் இந்த ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரினா குங்குமப்பூலாம் எடுத்துக்கலாம். பட் அது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது குழந்தைக்கு வந்து அதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேராக பிறப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா, குனில் விமென்ஸ் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்க யூஸ்வலாக வர குவெரிஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது தவிர கைனக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், இல்லை பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இல்லை குழந்தை தரிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ், இந்த மாதிரியான பர்சன்ஸ் வராங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். குனில் விமென்ஸ் கிளினிக், வெஸ்ட் மாம்பலத்தில். ப்ரெக்னென்சி டைமில் அதை ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது வரணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 மாத டைமில், 5 மாத டைமில், அதுக்கப்புறம் 8 மாத டைமில் கட்டாயம் வரணும். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை குழந்தை வளர்கிற பீரியடில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் அவங்கள வர சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்த 4 விசிட்ஸ் கட்டாயமாக இருக்கணும். அண்ட் டெலிவரி அப்போ அவங்க பார்த்து அட்மிட் ஆகி டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் செக்கப் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களோட டெலிவரி போட்ட தையல் எப்படி இருக்குது, அது புண்ணெல்லாம் நல்லா ஆறி இருக்கா, டெலிவரிக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம், டயட் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னென்சியில் கெயின் ஆன வெயிட்லாம் எப்படி குறைக்கிறது, அண்ட் பாப்பாவுக்கு ஃபீடிங் எப்படி, லாக்டேஷனில் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரி டயட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம போஸ்ட் நேட்டலாக வந்து ஒரு செக்கப், ஒரு 2-3 செக்கப்ஸ் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு இடைவெளி கொடுக்கறதுக்கான கான்ட்ராசெப்ஷன்ஸும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன ப்ரிஃபரபிளாக நீங்கள் எடுத்துக்கலான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஆஃப்டர் டெலிவரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களோட விஷ் தான். அண்டு இதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன டாக்டர் நிரஞ்சினி, குனில் விமென்ஸ் கிளினிக், வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. அயோத்தியா மண்டபத்துக்கு பேக் சைட், மூர்த்தி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் வந்து 6381375783. அண்ட் இமெயில் ஐடி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை குவெரிஸ் இருக்குன்னா எங்கள் பர்சனல் இமெயில் ஐடி இருக்குது கிளினிக்கு, அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், kunilclinic@gmail.comல. ஸோ எதுனாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை நீங்கள் டைரெக்டாக வாக் த்ரூ கூட கிளினிக் வந்து விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கன்சல்டேஷன் டைம் வந்து ஈவினிங்கில் தான் அவைலபிளாக இருக்கேன் இங்கே கிளினிக்கில். ஸோ ஈவினிங் வந்து 5:30லேருந்து நைட்டு 8:30 9 வரைக்கும் இங்கே தான் கிளினிக்கில் தான் இருப்பேன், அவைலபிளாக இருப்பேன். ஸோ நீங்கள் எப்போனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் மதர் வந்து டயட் இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்.
அதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரஸ் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸு அண்ட் ஜூஸ், அந்த மாதிரி சுகர்ஸ் இல்லாமல் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது ஃபீடிங்க்கும் ஹெல்ப் பண்ணும், பேபியோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சம்மர் டைமில் இன்க்ரீஸ்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஃபுட் அண்ட் டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன டவுட்ஸோ இல்லை என்ன queries உங்களுக்கு ப்ரெக்னென்சியோ இல்லை மென்ஸ்ட்ரேஷன் இதை பற்றி ரிலேட்டடாக எந்த queries இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். என்னோட கிளினிக் நம்பர் வந்து 6381375783. ஸோ இதுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் queries டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் குனில் விமென்ஸ் கிளினிக், வெஸ்ட் மாம்பலம், 26 மூர்த்தி ஸ்ட்ரீட் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் நிரஞ்சினி, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.